ஸோ 12th எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். இஃப் ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், வெரிஃபை தட் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு 3 2 7 5. அதே மாதிரி பி ஈக்குவல் டு -1 -3 5 2. ரெண்டையும் தனித்தனியாகவே என்ன செய்யலாம், பண்ணலாம். ஸோ இப்போ ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு 7 5 சார், சரி 5 3 சார் 15 -14. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் 0னால ஏ -1 வந்து எக்ஸிஸ்ட். அதேமாதிரி பிக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு -2 5 3 சார் -15, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +15 ஆயிரும். ஈக்குவல் டு 13 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ பி -1 எக்ஸிஸ்ட். சரிங்களா? அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 5 3. இது ரெண்டுத்தில் உள்ள சைனை சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்செலாம் பண்ணக்கூடாது, சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -7 -2. ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட். அதேமாரி பியில் அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிச்சிங்கன்னா பி ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பண்ணிங்கன்னா 2 -1. இது ரெண்டுலேயும் சைனை சேஞ்ச் பண்ணணும். -5 +3. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அதேமாரி பி இன்வர்ஸுக்கு 1/mod பி அட்ஜாயிண்ட் பி. ஸோ இப்போ 1/mod ஆஃப் ஏ 1 தான், 1/1 வரும். அட்ஜாயிண்ட் ஏ 5 -2 -7 3. சரிங்களா? அதே மாதிரி ஸோ அப்போ இதை பண்ணனா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 5 -2 -7 3 தான் வரும். பி இன்வர்ஸுக்கு பி இஸ் ஈக்குவல் டு 1/13 வரும். அட்ஜாயிண்ட் பி 2 3 -5 -1. ஸோ இதுதான் பி. இது ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். சரிங்களா? ஏபி இன்வர்ஸ்னால முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம். முதல்ல ஏபி கண்டுபிடிச்சி அப்புறம் ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏபி என்ன, ஏ வந்து 3 2 7 5. அதேமாரி பி வந்து -1 -3 5 2. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணணும். 3 1s are -3, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 3 -3 9, 2 2 -4 +4 தான், சாரி 2 2s are +4. நெக்ஸ்ட்டு 7 into -1 -7, 5 into 5 +25. நெக்ஸ்ட்டு 7 -3 -21, 5 2s are 10 +10. ஸோ இது பண்ணிங்கன்னா 7 -5 18 -11. ஸோ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு -77 +90 வரும். -77 8 5 சார் 8 5 சார் 90. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ 90 வரும். ஸோ ஈக்குவல் டு 13. இது நாட் ஈக்குவல் 0. அப்போ ஏபி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ அட்ஜாயிண்ட் ஏபி ஈக்குவல் டு, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ -11 7 -18 +5. இதேமாரி சைனை சேஞ்ச் பண்ணணும். இது 2 into 2 மேட்ரிக்ஸ்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏபி இன்வர்ஸுக்கு ஃபார்முலா 1/mod of AB adjoint AB.
போட்டிங்கன்னா 1/13 adjoint AB வந்து -11 5 -18 7 இது. ஸோ இதுதான் AB இன்வர்ஸ். ஸோ இது வந்து 1ன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம A இன்வர்ஸும் B இன்வர்ஸும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது தூக்கி அப்படி என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ B இன்வர்ஸ் A இன்வர்ஸ், ஸோ B இன்வர்ஸ் இது, A இன்வர்ஸ் இது. ஸோ A இன்வர்ஸில் 1/1 வரும், அது போட்டாலும் அதே தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணிங்கன்னா 1/13 வெளியே இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 5s are 10, 3 -7 -21. நெக்ஸ்ட்டு 2 -2 -4, 3 3s are +9, -5 5s are -25, -1 × 7 +7, -5 2s are 10 +10, -1 × 3 -3. ஸோ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு, இங்கே உள்ள ஃபஸ்ட்டு, இங்கே உள்ள செகண்டு, இங்கே உள்ள செகண்டு, அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1/13 = -11. ஸோ இதில் +5, அடுத்தது -18, அடுத்தது 7. ஸோ இது 2ன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா AB இன்வர்ஸ் = B - 1 A - 1.